குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இந்த ட்ரெண்ட் லைனாக மார்க்கெட் வந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றத தான் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா நான் இங்கே காட்டுறேன். ஏன்னா இது வந்து நம்ம இந்த இடத்துல லெவல்ஸ் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். அதனால தான் அந்த ப்ளூ கலர் கோடு தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ப்ளூ இருக்கு இல்லையா? ஸோ இதையே எப்படி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து மார்க்கெட்டானது ஃபாலோ பண்ணிச்சு. இன்றைக்கி காலைல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் எல்லா இடத்துலையுமே இது வந்து வேக வேகமாக உடைக்க ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டு. ஓகே, ஸோ நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஓகே, டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டே சார்ட்டு ஏதோ ஒன்று. டே சார்ட்டாக போடலாம் ஃபஸ்ட்டு. இப்போது பார்த்துக்கோங்க, 2-3 விஷயம் சொல்கிறேன், அதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னது இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த ஜூலை 8ஆம் தேதிக்கு உண்டான கேண்டில். அங்கேருந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்டு போடுறோம். இந்த ட்ரெண்டை இந்த இடத்துல மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போது இந்த 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 அதாவது இந்த கேண்டிலை மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இது பிரேக் அவுட்டு தானே, ஆனால் ஏன் ஃபர்தராக உள்ளே வந்துருச்சு? அப்போது இது வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு அதில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருந்தது, 350 அப்படின்ற லெவலில் ஒரு கேப்பு. ஸோ கேப் ஃபில்லிங்காண்டி தான் இது வந்து மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாளே சொன்னேன், இதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 2 விஷயம் கவனிக்கணும். 1, 2வது வந்து 12ஆம் தேதி ஜூன், ஜூலை இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு கேப் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ இதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே டெய்லி ரொட்டீனாக பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் மேஜர் பாயிண்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது 23,800க்கு கீழே வருகிற பட்சத்தில் 650 அப்படின்ற லெவல் தான் மேஜர் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து போடுறேன். கிளியராக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப கிளியராக பிரேக் அவுட்டு. ஓகே, அதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், என்ன டேட்டு 9-10க்கு நடுவில் ஒரு கேப்பு. இங்கே கேப் ஃபில் பண்ணுறதுக்கு தாங்க மார்க்கெட்டு வருது போகுது. ஐயோப்பா முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குன்றத முந்தா நாள் 2 நாளாக பார்த்தோம். அதாவது இந்த இதுக்கு லெவல்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் நான் அன்னைக்கே இதை வந்து கொடுத்துட்டேன். இந்த இடங்க அது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 2வது இங்கே வாங்க, இந்த இடம் தெரியுதுங்களா? டேட்டு 10-11க்கு நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கும். அந்த கேப்பில் இந்த இடத்த வந்து மார்க்கெட்டு தொடாமல் இருக்கும். இதுக்கு வேணால் நான் கலர் மாற்றுறேன். ஓகே, இந்த பிங்க் கலர். ஓகே, இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு அங்கே தான் நிற்கிது. அதாவது 24,000 அதை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து அடுத்து வந்து வருது அப்படின்னா 24,000 அப்படின்ற லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்து வச்சுருந்தோம். ஓகே, இன்றைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்குது, இதை மார்க் பண்ணி வைங்க, என்னைக்காவது தேவைப்படும். திருப்பி மேலே ஏறும்போது இன்னைக்கு இதுக்கு நமக்கு தெரியாது, எப்போவாது தேவைப்படும். இது ஒன்று. அடுத்து இங்கே பாருங்கள், டேட்டு 8-9க்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் லெவல் 23,900 அப்படின்ற லெவல், அதை தான் நான் இன்றைக்கி வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், செக் பண்ணுங்கள். 24,000 23,930 அந்த இதுக்கு பக்கத்தில். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் காலையிலே ஒரு பீக்கில் உடச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஆனால் ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே நமக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, பிரேக் அவுட்டு கொடுத்துருச்சு. காலையில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லே நமக்கு 2 நாளாக மார்க்கெட்டில் அரைச்ச ஒரு ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, கரெக்டாக முந்தா நாள் நேற்றுக்கு 2 நாளாக அரைச்ச ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டானது பிரேக் அவுட் பண்ணிட்டு கிளியராக அதோட டார்கெட்டை போய் ஹிட் அடிச்சிருச்சு. இப்போது இது வந்து கரெக்ஷன் மேலே வருமா கீழே போகுமா தெரியாது, மறுபடியும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் ஓவரால் ஸ்ட்ரெச்சரில் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. ஓகே, அதாவது அந்த இடத்துலையே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படின்றப்ப இன் பிட்வீனில் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக 10-15 பாயிண்ட்ஸு அந்த ரேஞ்சில் கிடைக்கிற பட்சத்தில் வேகமாக வெளியேற மாதிரி பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ இது வந்து டவுன் சைடில் வந்தால் 900, அதுக்கப்புறம் மேஜர் பாயிண்ட் வந்து 23,790ன்னு நான் போட்டிருக்கேன். இன் பிட்வீனில் லெவல் 5 மினிட், அதாவது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். சப்போஸ் இது வந்து மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில், மேபி மேலே போச்சுன்னா இன்னைக்கு உண்டான அந்த கேப் உங்களுக்கு தெரியுதுன்றதை பாருங்கள். தெரியலாட்டி தேடுங்க, ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள்,
இந்த கேப் ஃபில்லிங் இதெல்லாம் இந்த இடத்துல சூப்பராக படிக்கலாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு மார்க்கெட். ஒரே கேப்பாக விற்கிது. கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேப் இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இஃப் இன் கேஸ் இது வந்து மேலே வருது, ஏதாவது ஒரு ரேஞ்சு வந்து ஃபார்ம் ஆகிட்டு ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு மேலே ஸ்ட்ராங்காக வைக்குது அப்படின்னா இந்த லெவலை யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். லோவை கட் பண்ணிட்டு வர்றான் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் லெவல்ஸ் வந்து கல்லாம் பார்த்துட்டு கொடுக்குறேன். பட் இதுதான் ஓவரால் லெவல். ஓகே. நான் ஏன் இந்த லெவலெல்லாம் ஓவரால் லெவல்னு கொடுக்குறேன்னா, எப்படி பார்த்தாலும் இது இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் ஆனது முட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? கீழே லெவல்ஸ் இருந்தால் கீழே வந்து பிரேக் பண்ணும். மேலே லெவல்ஸ் இருந்தால் மேலே போய் பிரேக் பண்ணும். இதுதான் இதோட மேஜர் கான்செப்ட் வந்து இதுதான். இப்போ நமக்கு மேஜர் பாயிண்ட் என்னென்னா, இங்கே ட்ரெண்ட் லைனு காலையிலே உடச்சிட்டான். ஓகே. ஸோ இந்த கேப்பு 9ஆம் தேதி கேப் வரைக்கும் மார்க்கெட்டு கிளியர் கட்டாக வந்திருக்கு. ஓகே. ஸோ இன்னும் ஃபர்தராக வரும்போது அடுத்த லெவல் 900க்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதையும் தாண்டி வரும்போது நமக்கு எங்கே போயிடுது மார்க்கெட்டு, பெரிய கேப்பு டே சார்ட்டில் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். அந்த டேட்டையும் சொல்கிறேன். 13 தேதிக்கு இடையில உள்ள கேப்பு. அந்த கேப்பெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. இருங்க, நான் இதை கூட நான் உங்களுக்கு ஒரு லைனாக போட்டு காட்டுறேன். எல்லாமே ஒன்று தான். நீங்கள் லைன் போட்டாலும் ஒன்று தான், அல்லது ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான். இந்த இடம் இதுதான் அடுத்து வந்து நமக்கு மேஜர் பாயிண்ட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நமக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் ஆனது டவுன் சைடில் ஃபால் ஆகிருக்கு அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கு. ஃபர்தராக இனி பிரேக் அவுட் கொடுக்குமா இல்லை இங்கேருந்து மேலே போகுமா இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னவோ அது கூட மட்டும் தெரிஞ்சால் ட்ராவல் பண்ணுங்கள். தெரியலனா விட்டுருங்க. எப்படிலாம் டவுன் சைடில் எல்லா சைட்லையும் ட்ரெண்ட் லைன் போட தெரியுதோ, எங்கிட்டலாம் உங்களுக்கு போட தெரியுமோ அங்கிட்டலாம் நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். ஏன்னா அப் சைடில் மூவ் ஆகும்போதும் சரி, டவுன் சைடில் மூவ் ஆகும்போதும் சரி, ஏதோ ஒரு பாயிண்ட்டாக மார்க்கெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதில் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. தெளிவாக உங்களுக்கு போட்டு காட்டணும்னு நினச்சேன். அதுதான் நான் இங்கே வந்து ஏற்கனவே போட்டு இந்த ஒரு கேப்பையும் இங்கே பாருங்கள். அந்த கேப்பெல்லாம் நான் அந்த முட்டை போட்டதெல்லாம் அப்படியே இருக்கும். நான் வேறு எதுவுமே பண்ணல. அந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக போட்டு வச்சுருப்பேன். இந்த இடத்துல எல்லாம் இது சர்க்கிள் பண்ணி வச்சுருப்பேன். என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதை தான் இப்போது இது வந்து டே சார்ட்டில் நான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து காட்டுறேன். இதை வச்சு தான் நான் வந்து லெவல்ஸ் எடுத்து உங்களுக்கு டெலகிராமில் எல்லாத்துலேயும் வந்து அப்டேட் பண்ணுறேன். கவனமாக பண்ணுங்கள். அவ்வளோதான். ஏன்னா மொத்த மார்க்கெட்டையும் பாருங்கள் கச்சா முச்சான்னு கிடக்கு. கரெக்டாக இந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போது அந்த டேக்குள்ளே தான் இன்னமுமே இருக்குது. இது வந்து என்ன தான் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னாலுமே இந்த டேவோட ரேஞ்சுக்குள்ளே தாங்க மொத்தமும் இருக்குது. 8ஆம் தேதி ஜூலை நோட் பண்ணிக்கோங்க. அந்த இதுக்குள்ளே தான் இன்னும் அப்படியே உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் கிளியராக ஒரு செல்லிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட லெவல்ஸும் நம்ம நேற்றே வந்து கொடுத்துருந்தோம். செக் பண்ணிக்கோங்க. ஓகே. கரெக்டாக நேற்று வந்து டே சார்ட்டில் ஒரு தோஜி மாதிரி போட்டிருக்கு. டவுன் சைடில் அதே ட்ரெண்ட் லைன் தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுவுமே இங்கெல்லாம் கேப் இருக்குது. தெரியுதுங்களா? 56,650 சாரி 55,250 இந்த இடத்துலலாம் இருக்குது. வருமானதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல ஓவராலாக பாருங்கள். நல்ல ஒரு கிளியராக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு இந்த இடத்துல ஒரு கிளியர் ரேஞ்சு. ஓகே. 58,500க்கும் 56,500க்கும் நடுவில் ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சை போட்டு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அது ரொம்ப நமக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து கவனமாக பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கணும். ஓகே. ஸோ இது நம்ம நேற்று போட்டோம். இந்த ட்ரெண்ட் லைனை போடுவோங்க அப்படின்னு சொல்லி போட்டோம். மறுபடியும் அதே லெவல் 57,000 காலையிலே உடச்சி அந்த லெவலை வந்து டச் பண்ணிருச்சு. திருப்பி ஃபர்தராக அடுத்த லெவல் கொடுத்துருந்தேன்னா ஆல்மோஸ்ட் நியர்பை 57,000ன்ற ரவுண்டப் லெவலாக மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்றத பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருப்பேன். பார்க்கலன்னா நேற்று வீடியோ பாருங்கள். கிளியராக அந்த இடத்த நோக்கி சூப்பராக வந்து 57,000ங்க 56,830 தான் வருது. பட் ஆனால் 57,000ன்ற ரவுண்டப் லெவலும் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தாச்சு. சரியா? இதெல்லாம் ஓவரால் லெவல். அப்போது இதுக்கு இன்பிட்வீனில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றதான் இந்த இடத்துல சின்ன கேப் இருக்குன்னா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நான். அடுத்து வந்து 56,500 அப்படின்ற லெவல் தான் டவுன் சைடில் இருக்குது. நான் டவுன் சைடில் பார்க்கும்போது 56,830 56,500 தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 56,000 இருக்கட்டும், பார்க்கலாம். சரி, இது கரெக்ஷன் போச்சு அப்படின்னா மேபி இதே லெவல் தான் 57,500 வரைக்கும் மேபி கரெக்ஷன் போயிட்டு டவுன் சைடில் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மார்க்கெட்டை பொறுத்த மட்டி இது நேற்று போட்ட கேண்டிலோட இது ஹை லோ வந்து மார்க் பண்ணி ஒரு இது போட்டிருந்தோம். கரெக்டாக அந்த பேட்டர்னுக்கு மேலே போகாமல் பேட்டர்னுக்கு கீழே கிளியராக இந்த கேண்டில் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் பார்க்குறதுக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து உடச்சிட்டு அடுத்தடுத்த லெவலை நோக்கி வந்திருக்கு. இஃப் இன்கேஸ் இது மேலே வருது அப்படின்னா 57,500 ஒரு ஸ்ட்ராங் லெவல். ஓகே. அதாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்.
அப்போ அந்த இடத்த நம்ம இப்படி மார்க் பண்ணிக்குவோம். 57,500. ஓகே. ஏன்னா அதுதானே பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிருக்கு, எல்லா இடத்துலையும் டச் ஆகிருக்கு. ஸோ இதுதான். அடுத்து மேபி கரெக்ஷன் போனால் இந்த லெவல், அல்லது 57,000 பிரேக் பண்ணிட்டு கீழே வேகமாக போகுது அப்படின்ற பட்சத்தில் 830, 56,500 தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, குழப்பத்தின் போது மார்க்கெட்டில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக எடுங்க. தெரியலன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், அவாய்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருங்க. நானே சில நேரங்களில், பெரும்பாலான நேரங்களில், சில நேரங்களில், இப்போது ரீசெண்டாக பெரும்பாலான நேரங்களில் இண்டெக்ஸை ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுறேனே தவிர, எடுக்கும்போது தெரிஞ்சால் தான் எடுப்பேன். இல்லைனா இது வந்து நமக்கு மொமெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா நம்மளை மீறி போயிடுவோமோ அப்படின்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே, சரி, ஓகே. இப்போ ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். மார்க்கெட்டே இப்படி இருக்குன்றத சொல்லிட்டேன். இது போக நீங்கள் வந்து என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா, வேறு மற்ற இண்டெக்ஸ் பார்க்கணும். ஒன்ஸ் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டாக்ஸ் பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே நான் இன்னும் செல்லிங் சைடில் எந்த ஒரு ஸ்டாக்கும் நான் பார்க்கல. பையிங் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா பெரிய அளவில் ட்ராப் ஆகலை, நடந்தால் பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நடந்தால் பார்க்கலாம். இப்போ இமாமி அப்படின்ற ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். இதை பொறுத்த மட்டும் ஒரு கிளியரான ஒரு பாட்டம் சப்போர்ட்டில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்தராக மூவ் ஆகுமான்றதை இன்னும் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. 480 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு பாட்டமில் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து இமாமி பேப்பர். இமாமி பேப்பர் மில்ஸ் இன்றைக்கி வந்து 1-2 ஸ்டாக் நல்ல மொமெண்ட் சடன் அப்படியே வேகமாக போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இமாமி பேப்பர் மில்லை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்தராக மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு எவ்வளோ தூரம் போகலாம்? ஒரு 150, 155 இந்த லெவல் வரைக்கும் போகலாம். பட் இருந்தாலுமே 120 தாண்டி இதோட பிரேக் அவுட் க்ளோஸு ஸ்ட்ராங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து மொமெண்ட் ஸ்டாக் தான். இமாமி பேப்பர் சடனாக இப்படி ஒரு மூமெண்ட்டு போயிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி இருந்திருக்கு, நாம் கவனிக்கல. அதே மாதிரி அதோட மொமெண்ட் ஸ்லோவாக இருந்ததுனாலையும், மார்க்கெட்டோட கண்டிஷன் கொஞ்சம் இதாக இருந்ததுனாலையும் நம்ம கவனிக்கல. ஸோ மேபி ஃபர்தர் மூவ் ஆச்சுன்னா அடுத்து வந்து 150ன்ற லெவல் தான் வருது. அடுத்து வந்து சனாதன் டெக்ஸ்டைல்ஸ். நான் ஒரு 4 ஸ்டாக் தான் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக என்ன இருக்கோ அதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகே, இல்லையா கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க. அடுத்து ஃபர்தராக இருக்கிற பட்சத்தில் பண்ணலாம். இதை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட் இருக்குது. மேபி அடுத்து மூவ் ஆகுதுன்னா ஒரு 550, 560 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். அப்போலோ மைக்ரோ. ஓகே, இது வந்து ஆல்ரெடி இது முந்தி கொடுத்தது, இது போயிடுச்சு, விடுங்க. இப்போ இது இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது. அதாவது ஒரு ப்ரீவியஸான ஒரு இடத்துல வந்து இது வந்து சஸ்டெயின் ஆகி சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை நம்ம தூக்கிட்டு, ஏன்னா இதுக்கு குழப்பம், ஸோ அதனால் தூக்கிட்டு இப்போ இந்த மாதிரி காட்டுறேன். ஓகே, இது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணுது. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாமான்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ தூரம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போது எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னா, இந்த பாட்டமை உடச்சிச்சு அப்படின்னா எஸ்எல் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. நாளைக்கு பிரேக் அவுட் ஃபர்தராக இருந்துச்சு அப்படின்னா 450 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இல்லை கீழே உடச்சிட்டு வந்துருச்சுன்னா, நம்ம சப்போஸ் தெரியாமல் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா எஸ்எல்லை கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியுது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. திருப்பி போதான்றதை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அல்லது இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மோடிஸ் நவ்நீர்மின். ஓகே, இந்த ஸ்டாக் நேம் வந்து இது வேணாங்க, அது வேணாம். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து ஸ்ரீ லோட்டஸ். ஸ்டாக் நேமே புதுசாக தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் சூஸ் பண்ணி எடுத்துருக்கேன், வேறு இல்லை, ஃபில்டர் ஆகலை. எனக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்ச வரைக்கும் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இது மேபி அடுத்து மூவ் ஆச்சுன்னா ஒரு 170ன்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க்கு தான், பட் மொமெண்ட் இதில் மூவ் ஆச்சுன்னா 170ன்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவும் பெரிய அளவில் பிரேக் அவுட் எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி அல்லது ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி எடுக்கலாமா, இல்லை கொஞ்ச நாள் என்னையே மாதிரி பிரேக் எடுத்துக்கிட்டு பண்ணலாமான்றதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுங்கள். ஓகே, நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக எடுக்க வேணாம். எஜுகேஷன் பர்பஸாக எடுங்க. நீங்கள் இதை வந்து கற்றுக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.